தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலவே. நிறை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆகவம் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூறுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலவே. நிறை வாஞ்சி மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, தாயாம் திரு அவையானது பொது காலத்தின் 22வது ஞாயிறு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இன்று நாம் இந்த திருத்தல பேராலயத்திலே இளையோரை வலுவூட்டுகின்ற அன்னை, இளையோருக்கு வழிகாட்டியாக, வாழ்வாக, ஆசிரியராக, அன்னையாக, இறை நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய தாயாக இருக்கிற அந்த நிகழ்வை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். நம்பி வந்தவர்களை என்றும் காக்கின்ற இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய திருப்பிடத்திற்கு முன்பு நாம் பல்வேறு நன்றி பூக்களை கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அருள் பெரும் காரியங்களை, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பரிந்து பேசி பெற்ற வரன்களுக்காக, நலன்களுக்காக நன்றி கூற வந்திருக்கிற அதே நேரத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல்வேறு வேண்டுதல்களை, விருப்பங்களை முன்னிறுத்தி வந்திருக்கிறோம். இதோ புனித ஆரோக்கிய அன்னை இந்த திருத்தலத்திலே நமக்கு ஆற்றி வருகின்ற அருள் பெரும் அடையாளங்களுக்காக இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இயேசுனுடைய உன்னதமான இந்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, ஆற்றல் வாய்ந்த உம்முடைய அருளை சிறந்த அனைத்தையுமே நிறைந்தவராக இருக்கின்றீர். உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருள்வீராக. அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கிய அனைத்தையும் பராமரித்து பாதுகாப்பீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 9 முதல் 10 வரை. இளையோருக்கு அறிவுரை. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களில் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 68 பதிலுரை பாடல் பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே
கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். மேகங்கள் மீது வருகிறவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயரா, அவர் முன் களி கூறுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தே. வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினே. உமக்குரிய உயிர்களதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 19 மற்றும் 22 முதல் 24 முடிய. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பெற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தகாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பெயரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 4 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூட்டத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு நாள் மாலை நேரம் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற சிறுமி வீட்டுக்கு ஓடி வந்தாள். வந்தவுடனே அங்கே தந்தை செய்தித்தாட்களை படித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள். அப்பாவிடம் ஓடி சென்று அப்பாவுடைய கன்னத்திலே முத்தமிடுகிறாள். விரைவாக சென்று அடுக்கலையிலே உணவு தயாரித்து கொண்டிருக்கிற அம்மாவை குனிய சொல்லுகிறாள். குனிய சொல்லி அம்மாவினுடைய கன்னத்திலே முத்தமிடுகிறாள். இந்த 2 பேரும் அதிர்ந்து போய் நிற்கிறார்கள். என்னம்மா, எதுக்கு என்று கேட்பதற்குள் இவள் வீட்டை விட்டு வெளியே விளையாட சென்று விட்டாள். இந்த 2 பெற்றோருக்குமே ஏன் இவள் வந்து முத்தமிட்டாள்? ஒருவேளை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டிலே மார்க்கு கம்மியாக இருக்கிறதோ, அல்லது டூர் போகிறதுக்காக பணம் வேண்டுமோ என்று பல்வேறு காரணங்களை எண்ணி பார்த்து கொண்டிருக்க, அந்த சிறுமி வீட்டுக்குள் வேகமாக வருகிற போது அந்த சிறுமியை அழைத்து கேட்கிறார்கள், ஏம்மா இன்னைக்கு வந்து நீ முத்தம் கொடுத்தாயே, எதற்காக என்று கேட்டபோது, அது சும்மா, எங்கள் டீச்சர் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் முத்தமிடுங்க, அவங்களுடைய முகத்தை பாருங்கள், அவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்கள் என்று சொன்னாங்க. இது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் என்று அந்த சிறுமி சொன்னாலாம். அந்த சிறுமியிடமிருந்து எதிர்பார்ப்பு, தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய கரிசனை இருந்தது. ஆனால் அந்த பெற்றோர் தங்களை பற்றியே, தங்களுடைய கணிப்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று இளையோரை ஒழுக்கத்திலும் குறிக்கோளிலும் நம்பிக்கையிலும் வளர்க்கின்ற அன்னை மரியாளை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருமகன் என்பதை உணர்ந்திருந்தார், அதை வாழ்ந்திருந்தார். ஆனாலும் வழக்கமாக யூதர்கள் செய்ய வேண்டியதை இந்த சிறுவனையும் எருசலேமுக்கு அழைத்து செல்லுகிறார். 12 வயதிலே காணாமல் போய்விடுகிறார். இந்த தாய் தந்தை சூசையப்பர் என்ன செய்தார்கள்? இது கடவுளுடைய திரு குழந்தையாகிட்டே, இதை நாம் பக்குவமாக பாதுகாக்க வேண்டும் என்று தங்கள் பக்கத்திலேயே வைத்துக் கொடுக்க விரும்பவில்லை. அந்த வயதை ஒத்த சிறுவர் சிறுமியிடம் மற்றவரோடு இந்த சிறுவன் விளையாட வேண்டும், உறவாட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தாய் ஆசைப்பட்டார். ஆனால் காணாமல் போனதை தெரிந்தவுடன் அவர்கள் தேடி மறுபடியும் எருசலேமுக்கு வந்தபோது
தன்னுடைய மகன் சான்றோனாக அங்கே கேள்வி கேட்பதும் பதில் சொல்வதுமாக இருந்த அந்த சூழ்நிலையிலும் இந்த தாய் ஒரு தாய்க்குரிய கரிசனையோடு, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்துவிட்டாய்? உன்னுடைய தந்தையும் நானும் ஏக்கத்தோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லுகிற பொழுது, இயேசு, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையினுடைய இல்லத்திலே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். ஆனாலும் அவர்களோடு சென்று அன்பிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்தவராக வாழ்ந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. நாசரேத் பள்ளிக்கூடம், திருக்குடும்ப வகுப்பறை இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடம் கற்று தந்தது. 30 ஆண்டுகள் அந்த குடும்பத்திலே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் எப்படி இளைஞர்கள் இறைவனால் அன்பு செய்யப்படுகிறார்கள், விடுதலை உணர்வோடு வளர்க்கப்படுகிறார்கள், ஆனால் இளைஞர்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் கண்காணிக்கிறார் என்பதை எண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய மகன் மீது ஒவ்வொரு நாளும் கண்காணிப்போடு அன்போடு அக்கறையோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்பதை உணர்ந்தவராக தன்னுடைய அன்பு மகன் இயேசுவிடம் ரசம் தீர்ந்து விட்டது அவர்களுக்கு என்று சொல்லி அங்கே அந்த முதல் புதுமையை, முத்தான புதுமையை செய்ய வைக்கின்றார். அதோடு அங்கே பணி செய்கின்றவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அதே அழைப்பு இளைஞர்களுக்கும் இள வயதை ஒத்தவர்களுக்கும் இன்று அன்னை மரியாள் கொடுக்கிறார். என்னுடைய மகன் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு கற்றுத்தருகின்றவற்றை கற்றுக்கொண்டவற்றை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த புண்ணிய பூமியில அன்னை மரியாள் நடக்க முடியாத அந்த மாற்றுத்திறனாளிக்கு, முடவனுக்கு, சிறுவனுக்கு காட்சி அளித்த பொழுது நலம் அளிக்கின்றார். அந்த நலத்தோடு ஒரு செய்தி இருக்கிறது. நீ நாகைக்கு சென்று அந்த யோசப்பு என்பவரிடம் சொல், இங்கு ஒரு ஆலயம் எனக்கு கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி குணமளிப்பதோடு அங்கே ஒரு செய்தியை அன்னை மரியாள் புனித ஆரோக்கிய அன்னை கொடுத்து அனுப்பியதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்திக்கிற பொழுது குணமளிக்கின்றார், செய்தியை சொல்லுகிறார். என்னுடைய மகனுக்கு இயேசுவுக்கு நீங்கள் அன்பின் பிள்ளைகளாக இருங்கள், அவர் சொல்லுவதை கேளுங்கள் என்று. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுடைய அந்த குடும்பத்திலே இருந்து கற்றுக்கொண்ட இறை வார்த்தைகளை, இறைமொழிகளை தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக அறிவிக்கின்ற பொழுது மேனிஃபெஸ்டோவாக எடுத்து சொல்லுகிற அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். வழக்கம் போல அவர் ஆலயத்திற்கு ஜெபக்கூடத்திற்கு சென்றார் என நற்செய்தி சொல்லுகிறது. ஆகவே ஜெபிக்கின்ற, ஆலயத்திற்கு செல்லுகின்ற அந்த ஆற்றல், அந்த அனுபவம் இயேசுவுக்கு இருந்ததை எடுத்து காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரம் 34 சொல்லப்பட்டது போல, தீர்வு நாளிலே நான் சிறையிலே இருந்தேன், நான் அனாதையாக இருந்தேன், ஆதரவற்றவராக இருந்தேன் என்று இயேசு பட்டியலிட்டு சொல்வதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தான் செய்ய போவதாக சொல்லி, இது என்னில் இன்று நிறைவேறிற்று என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அதே நிலையிலே இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குழந்தைகளை பாசத்திலும் அன்பிலும் பண்பிலும் வளர்க்கின்ற அந்த பெற்றோர் அவர்கள் இளையோர் ஆன பிறகு அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களை புறந்தள்ளுவதையும், அவ்வாறு இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்களுடைய பெற்றோரை, உடன்பிறப்புகளை புறம் தள்ளுகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு தான் அன்னை மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்லுவதை போல செய்யுங்கள். என்னுடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த 2வது வாசகத்திலே பார்க்கிறோம். சீனாய் மலை அல்ல, சீயோன் மலை. கடவுள் நம்மோடு உரைகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மை வாழ வைக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை நாம் உணர அழைக்கப்படுகிற பொழுதெல்லாம் நம்பிக்கையின் தீபங்களாக பெற்றோர் இருக்க வேண்டும்.
பெற்றோர் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். வளம் நிறைந்த எதிர்காலத்தை வலுவூட்டுகின்ற இந்த அன்னையைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார். வாழ்வின் எதிர்காலம் அன்னை மரியாள் இன்று நமக்கு சொல்லித் தருவது நம்முடைய குடும்ப ஜெபம், ஜெபமாலை, வாழ்கின்ற வாழ்க்கை முறை, இவற்றின் வழியாக நமக்கு கொடுக்கிற அந்த அழைத்தலானது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆல்பர்ட் ஸ்வீசர் புகழ்பெற்ற இசை ஞானியாக இருந்த போதும் கூட கடவுள் ஒரு நாள் அவரை அழைத்தார் என்பதை உணர்ந்தவராக அவர் விவிலியம் படிக்கின்றார். அதன் பிறகு மருத்துவம் படிக்கின்றார். அவரோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நீங்கள் புகழ்பெற்ற ஒரு இசை ஞானியாக இருக்கிற பொழுது ஏன் விவிலியம் படிக்கிறீர்கள், ஏன் இந்த மருத்துவத்தை படிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் ஆப்பிரிக்காவிற்கு சென்று அங்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு வேதம் போதிக்கப் போகிறேன், அதே நேரத்திலே அங்கே நோய்வாய் இருப்பவர்களுக்கு குணமளிக்கப் போகிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலம் தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். அன்னையிடமிருந்து நாம் பெறுகிற எத்தனையோ விதமான கொடைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அனுபவங்களுக்கும் நன்றி கூறுகிற அதே நேரத்திலே அன்னை மரியாள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இளைஞர்களை, இளையோரை நாம் கட்டி காக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, வழிகாட்ட வேண்டிய அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்திலே இளையோரே, இறைவன் உங்களுக்கு உன்னதமான ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். கார்லோ என்று முத்தி பேறு பெற்ற அந்த சிறுவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ஊடகங்களின் வழியாக தவறான சூழல்கள் இருந்தாலும் இவர் எல்லா ஊடகங்களையும் நற்கருணையின்பால், அன்னையின்பால் தெரிந்தவற்றை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொன்னதால் வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி அவரை திருத்தந்தை புனிதராக உயர்த்துகிற நிலையில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் கற்றுத்தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் மறைக்கல்வி வகுப்பிலே நற்செய்தியாளர்களை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு ஒரு தாளை கொடுத்து, உங்களுக்கு பிடித்த நற்செய்தியாளர் யார் என்று எழுதி தர சொன்ன பொழுது எல்லாரும் எழுதி கொடுத்தார்கள். லூக்கா என்று, சிலர் மார்க்கு என்று, சிலர் மத்தேயு என்று, சிலர் அருளப்பர் என்று. ஆனால் ஒரே ஒரு தாளிலே மட்டும் என்னுடைய அம்மா எழுதிய நற்செய்தி என்று எழுதியிருந்தது. அந்த ஆசிரியருக்கு கோபம். அந்த சிறுமியை அழைத்து கேட்கிறார், உம்மைய அம்மா என்ன பெரிய நற்செய்தியாளரா என்று கேட்ட பொழுது, எனக்கு மார்க்கு, மத்தேயு, லூக்கா இவங்களை பற்றிலாம் தெரியாது, ஆனால் எனக்கு என்னுடைய அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த இயேசுவை தான் தெரியும். ஆகவே தான் என்னுடைய அம்மா சொல்லிக் கொடுத்த அந்த நற்செய்தியை நான் எழுதினேன் என்று சொன்ன பொழுது அந்த ஆசிரியை மிகவும் மனம் குளிர்ந்து கைத்தட்டி அந்த சிறுமியை பாராட்டினாராம். அன்புக்குரியவர்களே, இந்த புனித ஆரோக்கிய அன்னை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அந்த இயேசுவை, அந்த அனுபவத்தை, அந்த நம்பிக்கையை நாம் நம்முடைய இளையோருக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்களையும், நம் மீது பகை உணர்வு கொண்டிருப்பவர்களுக்கும் வழங்குவோம். அப்பொழுது புனித ஆரோக்கிய அன்னை அருளும் ஆசிரியரும் நலமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் தந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குறிப்பாக இளையோரை ஆசீர்வதித்து வளம் தந்து வலிமையூட்டி நிறை வாழ்வுக்கு அவர்களுக்கு தேவையான நற்செய்தியினுடைய படிப்பினைகளை நிறைவாக வழங்குவார். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான
தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மீது அன்பு மக்களையும் கொண்ட கடவுளாம் தந்தையிடம் நம்முடைய தேவைகளை விருப்பங்களை நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திருச்சபையின் தலைவராம் இறைவா, உன் திரு அவையை வழிநடத்தும் தலைவர்கள் உமது வழிகாட்டுதலின்படி உம்மை போல் இறை மக்களை கடவுளை நோக்கி வழிநடத்த தேவையான ஞானத்தை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, அகந்தை மற்றும் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை விட்டொழித்து பணிவும் சாந்தமும் அமைதியும் நாடுகிற நல்லுள்ளம் கொண்டவர்களாய் இவ்வுலகின் தலைவர்களையும் எம் நாட்டின் தலைவர்களையும் மாற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாவின் வார்த்தைகளை ஒவ்வொரு இளைஞரும் தம் மனதில் இருத்தி தமது வாழ்வை இயேசுவுக்கு உகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள அனைத்து வாய்ப்புகளையும் உமது துணையையும் தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் நன்றி உணர்வோடும் இத்திருத்தலத்திலும் மேலும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாகவும் இத்திருப்பலியில் பங்கெடுப்பவர்கள் அனைத்து இன்னல்களும் இடையூறுகளும் நீங்கி மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பிறைவா, நாங்கள் யார் யாருக்காக ஜெபிப்பதாக வாக்களித்தோமோ அவர்களையும், யார் யார் எங்களுடைய ஜெபங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அவர்களையும், யார் யார் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிறைவா, பல்வேறு இடங்களிலிருந்து பயணம் மேற்கொள்ளுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்தை நலமாக அடைந்திட உம்முடைய அருள் காவலை பாதுகாப்பை வழங்கியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிறைவா, எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்திறந்து போன அனைத்து அடியவர்களுக்கும் நெற்றியை இழைப்பாற்றியை அருள் சாந்தியை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணையே உருவான கடவுளே, நாங்கள் உம் திருமுன் கொண்டு வந்துள்ள எங்கள் விருப்பங்களையும் விண்ணப்பங்களையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மறைந்திருக்கின்ற வேறு பல மன்றாட்டுக்களையும் உம்முடைய திருமுன் படைக்கின்றோம். இவற்றையெல்லாம் நல்லவைகளாக மாற்றி வரம் தருகின்ற நல்வாழ்வாக மாற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா, காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, என்றும் புனிதமான இக்காரிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருள் அடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வில் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிலைத்திருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்து ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்தவாறு இறைவனை தந்தையே என்று பாசத்தோடு நம்பிக்கையோடு அழைத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. நிபந்தனையற்ற முறையில் நம்மை அன்பு செய்கின்ற, பராமரிக்கின்ற, பாதுகாக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இவரது அன்பிற்கு விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religion and denominations are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். என்னில் நீயும் உன்னில் நானும் ஒன்றாய் அன்பில் கலந்திட. என்னில் நீயே இறைவா, நீ என்றும் தங்க வருவாய். உந்தன் அன்பில் நானும் தினம் வாழும் அருள் தருவாய். எல்லையில்லா அன்பால் நீ அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நீரைத்தாய். இல்லையில்லா அன்பால் நீ அன்று என்னை தேர்ந்தாய். உள்ளங்கையில் பொறித்து உந்தன் அன்பில் நீரைத்தாய். தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னரே, என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னை நீயே அறிந்தாய், பெயர் சொல்லி அழைத்தாய். என்னே உந்தன் அன்பு அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு, அது கரையில்லா அன்பு. என்னே உந்தன் அன்பு, அது எல்லையில்லா அன்பு, கள்ளமில்லா அன்பு, அது கரையில்லா அன்பு. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா,
விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தயவாய் வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி ஆமென் என்று பதில் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. இடர்கள் நோய்கள் அனைத்திலுமிருந்தும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்வுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பணியின் மீதும் உங்கள் படிப்பின் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் என்றும் தங்கி இருப்பதாக. இயேசுவின் அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அரவணைப்பிலும் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமும் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள்வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர்,
அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களை நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.